அனைத்துக்கும் பொருட்டு அந்த எண்களை நம்மளுடைய திருவண்ணாமலை திருப்பரங்குறை சார்ந்த சேட்டையா அவர்கள் தலைமையில் 13 பேர் கிட்டத்தட்ட அவர் தலைமையில் அவர் எண்கள் கொடுப்பார். அவர் தலைமையில் ஒரு 13 பேர் வழிகாட்டுதல் குழு வருபவர்களுக்கு எப்படி வரணும், என்ன வரணும், எந்த நேரமும் ஃபோன் எடுத்தாலும் ஃபோனில் பேசக்கூடியவர்களாக வழிகாட்டுதல் குழுக்களாக அந்த வழிகாட்டுறதுக்கு முதல் குழு அது நம்ம அமைச்சிருக்கிறோம். அவங்க எல்லாம் வந்துட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த கட்டமாக அவங்களுக்கு குளிக்க வைக்கிறதுக்கு தங்க வைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணணும். அதில் மகளிர்கள் நிறைய பேர் விண்ணப்பம் வைத்ததுனால மகளிருக்கு தனியாக ஒரு சின்ன மண்டபம், அந்த மண்டபத்துக்குள்ளே ஒரு மண்டபம் இருக்குது. அது மகளிருக்காகவே தனியாகவே அங்கே ஒதுக்கப்பட்டோம் தங்கிறதுக்கு. அந்த நிலையை நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். மகளிருக்காக தனியாக ஒரு மண்டபம் வைக்கலாம்னு சொல்லிட்டு. எங்கே சண்முகையா போயிட்டாரா? அதனால் மகளிருக்காக ஒரு தனி மண்டபத்தை நம்ம செய்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மண்டபத்தில் இவ்வளோ தான் நமக்கு பாத்ரூம், அந்த ரெஸ்ட் ரூம் இருக்கிறது. நம்ம திருவண்ணாமலை நகராட்சியில் நம்ம பேசி 10 ரெடிமேட் ரெஸ்ட் ரூம் வந்து அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. மாநாட்டுக்காக அந்த வண்டியோடு அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம ஏற்பாடுகள் நம்ம செய்திருக்கிறோம். அடுத்ததாக மீதி இந்த வேனில் வரக்கூடியவர்கள் குழுவாக வராங்க. இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலேருந்து 30 பேர், நாகப்பட்டினத்துலேருந்து 25 பேர் இருக்குது. காலையில் தொடர்பு கொண்டு என்னோட உரையாடினாங்க. அந்த மாதிரி இன்னும் எப்போ இன்னும் வர யார் யார் எவ்வளோ சொல்லுவாங்கன்னு தெரியல. இந்த வேனில் வரக்கூடியவர்கள் அனைவருக்கும் பாதி பேருக்கு நம்ம ஏன்னா அவர்களெல்லாம் வாகனம் வச்சுருக்காங்க. அவர்களெல்லாம் நம்ம மண்டபத்திலேருந்து தொலைவாக தங்கினா கூட அவங்க காலையில் எழுந்து அவங்களால வந்துட முடியும். இந்த தனிநபராக வர்றவங்களுக்கு தான் மண்டபம் கிட்டேயே நம்மளால் கொடுக்க முடியும். வேனில் வர்றவங்க நம்ம அப்பர்சாமி மடத்தில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 800 பேர் 1000 பேர் அங்கே தங்க வைக்கிறதுக்கு நிலை இருக்குது. அவ்வளோ பேர் காலையில் எழுந்து இங்கே குளிக்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் மகளிருக்கு தனியாக இடம் இருக்குது, ஆண்களுக்கு தனியாக இடம் இருக்குது. அதனால் இங்கே ஒரு 1000 பேருக்காவது குளிக்கிறதுக்கு நிலை நம்ம செய்யலாம். தூரத்துலேருந்து வரக்கூடிய அந்த வேனில் வரவங்களுக்கெல்லாம் அப்பர்சாமி மடம் நம்ம அவர்களுக்கு வழிகாட்டுதலாம் நம்ம கொடுக்கலாம். இது இல்லாமல் நம்ம திருவள்ளூர் ஆசிரமத்தில் நம்ம ஒரு 50 பேர் தங்குற மாதிரி ஒரு ஹால் தர்றதா சொல்லியிருக்காங்க. அது 19ஆம் தேதி இரவு நம்ம கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. யாராவது ரொம்ப லேட்டாக வராங்க 19ஆம் தேதி இரவு அந்த திருவள்ளூர் ஆசிரமத்தையும் நான் அதெல்லாம் சேட்டைகிட்ட வழிகாட்டுதல் கொடுத்துட்றேன். நீங்கள் யாரையுமே வந்தால் நம்ம தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த பல மாவட்டங்கள்லேருந்து வேனில் வர்றவங்களுக்கு இந்த அப்பர்சாமி மண்டபமும் நம்ம இதுவும் பயன்படுத்திக்கலாம். மகளிருக்கு மண்டபத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன மண்டபம் பயன்படுத்தப்படும். பொதுப்படையாக இருப்பவர்களுக்கு நம்ம மண்டபத்தில் இன்னொரு மண்டபம் கஸ்தூரி கல்யாண மண்டபம்னு நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். நம்ம இப்போ நம்ம நிகழ்ச்சி பண்ணுற மண்டபத்துக்கு நேர் எத்தான ஒரு தெருவில் கஸ்தூரி கல்யாண மண்டபம்னு ஒரு மண்டபம் எடுத்து வச்சுருக்கிறோம். அங்கே ஒரு 800 பேர் தங்கலாம். அங்கே ஆண்களுக்கு மட்டும் அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கிறது. ஆண்கள் மட்டும் அங்கே போகலாம். ஏன்னா அங்கே ஒரு 4 ரெஸ்ட் ரூம் தான் இருக்குது, 10 ரூம் இருக்குது. 4 ரூமும் 10 ரூம்லையும் நம்ம அங்கே குளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த அந்த மண்டபத்தில் நிறைய ஆண்கள் போய் குளிச்சுட்டு வரதுக்கு வழிகாட்டுறோம்னா அந்த கஸ்தூரி மண்டபத்தை நம்ம வழிகாட்டலாம். இன்றைக்கி சாயந்தரம் அதை முடிவு பண்ணிடுவோம். என்னன்னா அந்த தண்ணி வண்டி வர வச்சு 10 பேரல் இந்த பக்கம் அந்த பக்கமாக நம்ம பேரலில் நிரப்பி வச்சுக்கணும்னா ஒரு அடியார்கள் எவ்வளோ பேர் வந்தாலும் உடனடியாக அவங்க குளிச்சுட்டு ரெடி ஆகிறதுக்கு அந்த கஸ்தூரி மண்டபம் கல்யாண மண்டபம் அருகே நம்ம இந்த ஏற்பாடு தண்ணி வண்டி 2 வண்டி 3 வண்டியை வர வச்சுட்டு நம்ம பேரலில் வாடகை எடுத்துகிட்டு 10 பேர் வாடகை எடுத்து வச்சுட்டோம்னா அங்கேயும் உடனடியாக அவங்க குளிச்சுட்டு வர்றதுக்கு அடியார்களுக்கு அங்கே ஆண்களுக்கு மட்டும் அந்த மண்டபத்தில் நம்ம ஏற்பாடு பண்ணலாம். பெண்களுக்கு இந்த மண்டபத்தில் ஏற்பாடு பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம பெரிய மண்டபத்தில் எவ்வளோ பேர் வேணாலும் அங்கேயே நம்ம தங்கிக்கலாம். இதுதான் நம்ம நேரடியாக 2 பேர் வரவங்க, ஆட்டோவில் வரவங்க, இவங்க எல்லாம் மண்டபத்தில் வர வச்சிடலாம். வேனில் வரவங்க எல்லாம் வெளியே நம்ம தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யலாம். முக்கியமாக யாராவது வருபவர்களுக்கு ரூம் தரணும், வயதானவர்கள், அந்த மாதிரி முக்கியமாக கீழே படுக்க முடியாதவர்கள், அந்த மாதிரி யாராவது விஐபி வராங்க, சுவாமிகள் வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம அறைகள் நிறைய நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். அது சேட்டை மூலிமா அதெல்லாம் வழிகாட்டுதல் கொடுக்குறேன். யாராருக்கு அறை கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, யாராவது அவங்க எங்கே தங்க வேண்டும் என்ற அந்த வழிகாட்டுதலும் சேட்டை ஒரு 4 ஐயா நீங்கள் தினம் என் கூட தொடர்பில் இருக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை இது வரைக்கும் தொடர்பு வச்சுக்கோங்க. இப்போ தினம் தொடர்பு உங்கள் பணிகள் நிறைய இருந்தாலும் இந்த ஒரு வாரம் நீங்கள் இதற்காக சிவத்துக்காக மணிவாசலுக்காக இந்த பணிகளை முழுக்க இந்த ஒரு வாரம் முழுக்க நம்ம இந்த புதன்கிழமையிலேருந்து நம்ம எல்லாருக்கும் வேலை. அதனால் அந்த தொண்டியை நம்ம பார்க்கலாம். இதுதான் முதல்ல தங்கறதுக்கு வழிகாட்டுதல், நிறைவு செய்கிறது, வரவேற்பு.
இப்போ ராமலிங்கம் ஐயா நீங்கள் போயிட்டாரு. அவர் சொன்னார் கடலூர்லேருந்து நாங்கள் 50 பேர் நீங்கள் சொன்னீங்கன்னா அழிச்சிட்டு வரணுன்ற ஒரு வழிகாட்டு சொன்னாங்க. அவங்க வந்து வரவேற்பில் நின்று திருநீர் கொடுக்குறது, குங்குமம் கொடுக்குறது, வரவேற்பில் வாங்க அந்த வரவேற்பு கொடுக்குறது அந்த மகளிர்கள் அவங்க செய்கிறாங்க. நான் கடலூர்லேருந்து இட்டுன்னு வரணுமா நாங்கள் இட்டுன்னு வான்னு சொல்லியிருக்கேன். அப்படி வந்தாங்கன்னா அவங்கள வரவேற்புக்கு நம்ம அதே மாதிரி இந்த சான்றிதழ் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. சான்றிதழ் வந்து நம்ம ரத்னாமா தான் முழுமையாக எல்லாத்துக்கும் பொறுப்பெடுத்துட்டாங்க. அதனால் அவங்க என்னென்ன தேவையோ நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா அவங்க அதை முழுமையான பொறுப்பு அவங்க பார்த்துப்பாங்க. சான்றிதழ் எந்த தொடர்புடையும் வராமல் அதுக்கான முழு பொறுப்பு அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய முழு ஒத்துழைப்பு. நமக்கு அவங்க எத்தனை பேர் கேட்குறாங்க கவுண்டர் மாதிரி போட்டு கவுண்டர் உள்ள அந்த ஒவ்வொரு கவுண்டர்லேயும் 2 பேர் நிற்க வச்சு உள்ள முறைப்படி அனுப்புறதுக்கு கொஞ்சம் இருக்குமா அவங்க போட்டால் அதுக்கப்புறமா உள்ளே போங்க நின்று அது நம்ம செய்யறதுக்கு நம்ம ஒரு அந்த ஏற்பாடுகள் நம்ம பண்ணலாம். ஏன்னா திவேஷியும் அவங்க தோழிகள் எல்லாம் அழைச்சிட்டு வராங்க கல்லூரி அந்த சான்றிதழ் தருவதற்கான ஒரு நிலையும் முழுமையாக அந்த இடத்துல நடைபெறும் என்பதில் எந்த நம்ம தொடர்புடையும் இருக்காது. அது நம்ம முழுமையாக நடைபெறுவதற்கு வந்திருக்காங்க. அது இல்லாமல் விஐடி வந்து 8 பேர் ஒரு டீம் வரான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன வகைகளை பயன்படுத்திக்கலாம் வேலூர் பல்கலைக்கழகத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களை எப்படி நம்ம பயன்படுத்திக்கணுமோ அவங்கள நம்ம பயன்படுத்திக்கலாம். அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேடையை கிட்ட அவங்கள வச்சுக்கலான்னு ஐடியா சொன்னாங்க. மேடை முழுக்க அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா யாரை மேடையில் ஏற்றணும் யாரை ஏற்றணும் நாங்கள் யாரை சொல்கிறோமோ அவங்களை மட்டும் ஏற்றுறது அப்படி ஒரு நிலை அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். இது இல்லாமல் இந்த பவுன்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. விஐபிலாம் வந்து அந்த டிஷர்ட் சஃபாரிலாம் போட்டு வருவாங்க இல்லையா, அவங்கள ஒரு 15 பேர் வர சொல்லியிருக்கோம். ஒரு இடத்துல அவங்க தான் கை கொடுத்து விஐபி அதுக்கும் நம்ம ஏற்பாடுகள் செய்திருக்கோம். இது எல்லாம் நம்ம வந்து முன்னாள் வந்துட்டதுக்கப்புறம் காலையில் தொடங்குற வரைக்கும் இது எல்லாமே நம்ம முறைப்படி செய்யக்கூடியது. இது எப்படி நம்ம முறைப்படி வெளிப்படுத்துறது தான் நம்ம அங்கே மண்டபத்தான நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மணிவாசகர் நம்ம 19ஆம் தேதி இரவு இவருக்கான அபிஷேகம் இங்கே நடக்கும். நம்ம எல்லாம் மண்டபத்தில் இருந்தால் கூட இவர் அங்கே வருவதற்கு ராத்திரியே குளிச்சுட்டு ரெடி ஆகிடுவார். நாமெல்லாம் குளிக்கிறதுக்கு முன்னாடி முதல் கோயில் அவர் தான் குளிக்கிறார். ஆனந்த கோயில் அவர் தான் குளிக்கிறார். அதனால ஈரோட்டில் தான் இருக்கக்கூடிய எப்பவுமே வந்து நம்ம மாணிக்கவாசை கண்ணை திறந்து வைக்க அந்த ஐயா நமக்கு 19 இரவு இங்கே வந்து அவர் அபிஷேகம்லாம் செய்துருவார். அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து அவர் இரவே தயாராகி அமர்ந்துருவார். ஞாயிற்றுக்கிழமை காலை நம்ம 5 to 6 நம்ம திண்டிவனம் அடியார் குருபுரம் வந்து அவர் வருகின்ற வாகனத்தில் அங்கேருந்து இங்கே வந்து 5 to 6 மணிவாசகரை அப்பசாமி மாட நிர்வாகிகள் இங்கே வருவாங்க. அவங்க வந்து இங்கேருந்து மணிவாசகரை அழைச்சிட்டு நம்ம மண்டபம் கைலாய் வாத்தியங்கள் முழங்க அவர்கள் தூவ இங்கேருந்து அவரை வெளியே அழைச்சிட்டு வந்து எப்படி நம்ம வருவோமோ முதல்ல அவரை ரிட்டன் வந்து அண்ணாமலையார்கிட்ட ஆனந்த நடனம் பண்ணிட்டு அப்புறம் அண்ணாமலையார்கிட்ட விடைபெற்று அப்படி வெளியே வந்து அவங்க வேனில் அங்கே அழைச்சிட்டு வர்றதுக்கு அந்த கைலாய் வாத்தியம் அந்த அடியார் குழு அதை ரெடி பண்ணுறவர் அப்பசாமி மடம் நிர்வாகிகள் வந்து இங்கேருந்து மணிவாசகரை 6 மணிக்கெல்லாம் 6 to 6:30 நம்ம மண்டப நுழைவாயில் நம்ம மணிவாசகர் வந்துடணும். அதை தூக்கிட்டு போகிறதுக்கு அந்த சரியாக முறைப்படுத்தணும்னா அது இப்போவே நம்ம ஏதாவது பண்ணிக்கணும். ஏன்னா அதை சரிப்படுத்திட்டு நம்ம மண்டப நுழைவாயில் மாணிக்கவாசகரை நிற்க வச்சுட்டோம்னா அவர் வந்து நின்றுட்டாருன்னா ஊர்வலத்தில் கூத்தபிரான் ஆடிட்டு வர்றார். 51 கூத்தபிரானில் 51ஆவதாக இருக்கக்கூடிய கூத்தபிரான் ஆனந்த நடனம் புரிஞ்சிட்டு வர்றார். நம்மளுடைய பவனி வராரு. திருவாசகத்தை மானிட சட்டை தாங்கி குதிரை மேலே வர குதிரை சேவகன் ஏற்றி வரார். நிகழ்ச்சி என்னன்னா இதெல்லாம் நம்ம வர்றோம். அந்த குதிரை சேவகன் வரார். 51 கூத்தபிரான் வராங்க. 51 அணையா விளக்க வருது. 51 விஷ்ணுகவனம் வருது. 51 திருவாசகத்தை ஏந்தி வரக்கூடியவர்கள் அருப்புக்கோட்டை அதாவது புதுக்கோட்டை ஆவுடையார் கோயிலிருந்து வர்றவங்க தான் 51 திருவாசகத்தை சிறப்பு. அவர்களுக்கு தான் அந்த வரிசையை கொடுக்க சொல்லி மணிவாசகர் அவங்க தான் அது அவங்க வந்து வருவதாக அவங்க உத்தரவிட்டிருக்கோம். அவங்க எல்லாமே ஒரே மாதிரியான சொந்த கட்டிட்டு வராங்க. திண்டிவனத்திலிருந்து வரக்கூடிய மகளிர்கள் அந்த திருவாசகம் தந்த மணிவாசக பெருமான் மலர்வி போற்றின்னு 51 சேலை 25 சேலைகள் ஆடை அணிந்து வராங்க. அந்த 25 பேர் கூட நம்ம மகளிர்கள் 25 பேர் சிவசிவா படம்
அவங்க 25 பேர், நம்ம 26 பேர். நமச்சிவாய. அவங்க ஒரு பக்கம் சிவசிவ படம் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் இப்படி கலந்து இருந்தோம்னா அது 51 நாங்கள் சிவம், நீங்கள் மணிவாசகர். ஸோ அதை வந்து இதையெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, இந்த 51 மகளிருக்கு நம்மளுடைய ஜீவாமா தான் தலைமை இருக்கிறாங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு. 50 பேர் ஒருங்கிணைச்சு 25 பேர் இப்படி நிற்க வைக்கிறது, 25 பேர் இப்படி நிற்க வைக்கிறது, நடுவில் ஜீவாமா இந்த ரிஷபவன கொடி ஏற்றுனா சிறப்பு 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 சிறப்பு. ஜீவாமா அந்த மகளிர் குழுவுக்கு தலைமை இருக்கிறாங்க. அந்த 51 திருவாசகத்தை ஏற்று புதுக்கோட்டை அந்த ஐயா தருமலிங்கம் ஐயா அவர் வந்து தலைமை பொறுப்பு ஏற்கிறாரு. அந்த 51 கூத்தபிரானுக்கு அங்கிருந்து தேனியிலிருந்து வரக்கூடியவர் திரு கோபி செந்தில் ஐயா அவர்கள் அதுக்கு தலைமை ஏற்கிறாரு. இந்த ஏன்னா அந்தந்த தலைமை அந்தந்த குழுவை பார்த்துக்கணும். இந்த 25 பேர் 51 பேர்னா அம்மா நீங்கள் இப்படி நில்லுங்க இப்படி நில்லுங்கன்னு அங்கே நம்ம ஊர்வலத்தை நம்ம பவனி வரதுலையும் நீங்கள் அதை பாதுகாத்து நீங்கள் 2 பேர் போகிறது அங்கே போய் உட்காந்துருக்கு கால் வலிக்குதுன்றது அப்படி கால் வலி இருக்கிறவங்களுக்குலாம் தயவுசெய்து ஊர்வலத்தில் இடம் தராதுங்க. ஏன்னா 1 மணி நேரம் கூட நிற்க வேண்டியதாக இருக்கும். எல்லாரும் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஊர்வலம் கிளம்புற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் என்னால் முடியல, அங்கே போயிட்டாங்க இங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டோம்னா திருப்பி சேர்க்கிறது சிரமம். அதனால் அந்த குழு தலைவராக இருப்பவர்கள் அதை நீங்கள் பொறுப்பெடுத்து